ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ரதியக்கா ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது 1/4 கிலோ மட்டனுப்பா. அக்கா வெறும் சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இப்போ கொஞ்சம் கர்டு ஊற்றி பரட்டி வச்சுருக்கிறேன். இது ஊறிட்டுருக்கு. இப்போ வாங்க செய்வோம். இப்போ ஒரு குக்கர் அக்கா அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஏற்கனவே ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ கீயும் ஆயிலும் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 பிரியாணி இலையும் 2 பச்சை மிளகாயும் போடுறேன் அக்கா. அதில் கொஞ்சோண்டு ஒரு அன்னாச்சி பூ ஒரு 2-3 போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பட்டை ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன் அக்கா, அதையும் போட்டுருக்கேன். ரொம்ப கறி மசாலா பட்டை வாசனை பிடிக்காது, அதனால் அக்கா கம்மியாக தான் போடுறேன். இது ஒரு 2 ஆனியன் பெரிய சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இது மட்டன் பிரியாணி அக்கா செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கோ அப்படின்னு அக்கா செய்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அக்கா ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி ஒரு நம்மளுக்கு 1 இன்ச்சு அளவு இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஒன்றடியாக சுற்றி வச்சுருக்கேன் குறப்பாக. அதையும் போட்டுருக்கேன். சாரிப்பா, உங்கள்கிட்ட காமிக்க முன்னாடி சுற்றிட்டேன். அது குறப்பாக சுற்றி வச்சுருக்கோம். அதையும் போட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ புதினா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அக்கா தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி ரெட் கலராக எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த நடுவில் ஒரு மாதிரி கல் மாதிரி காய் மாதிரி வரும், அதெல்லாம் அக்கா கட் பண்ணி போட்டுருவேன். இதை அப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போது தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அக்கா ஏற்கனவே அரை ஸ்பூனு தூள் உப்பு போட்டு மட்டனை பிரட்டி வச்சுருக்கேன். இது அரை ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு. அதுக்கப்புறம் பிரியாணி பவுட்ரு அரை ஸ்பூன் தான் போடுறேன். பிரியாணி இது மசாலா இப்போது அரை ஸ்பூனு. வீட்டிலே அக்கா சோம்பு பவுட்ரு வச்சுருப்பேன். முழு சோம்பு அக்கா போடுறதில்ல. இதை இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு பவுட்ரு. இது மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம மட்டனில் பிரட்டி வச்சுருக்கேன், அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள். இது தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன்ப்பா. உங்களுக்கு அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம இன்னும் நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் தான் மட்டன் போடணும். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த மட்டன் பிரட்டி வச்சுருக்கோம்ல அக்கா, ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். அதில் கொஞ்சம் கர்டு ஊற்றிருக்கேன். நீங்கள் தயிர் ஊற்றப்படி தயிர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பிரட்டி அது நல்லா அந்த மசாலா நல்லா அந்த மட்டனோடு சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ மட்டன் போட்டதுக்கப்புறம்பா நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அது எல்லாம் சேர்ந்து வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது அக்கா வீட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் வாட்ரு ஊற்றிட்டு, இப்போ அக்கா இது 1.5 கிளாஸு பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷமே போதும் ஊறுறதுக்கு. எனக்கு இன்றைக்கி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இருந்து தான் அக்கா 1.5 கிளாஸு அரிசிக்கு 3 கிளாஸ் வாட்ரு கரெக்டாக வைங்க, அப்போ தான் பிரியாணி கரெக்டாக வரும். இதிலேருந்து அக்கா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் வாட்டரை ஊற்றி ஒரு விசில் வச்சுருவேன். அப்போ தான் நல்லா இந்த மட்டன் வெந்துடும். வெந்தால் தான் நல்லது. எந்தையுமே நான்வெஜ்ஜு ஆஃப் வேக்காட அதில் மசாலாலாம் பிடிக்காது, பிரியாணி கொஞ்சம் டேஸ்டியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அக்கா இப்படி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா அரிசியை போடுவேன். இப்போ நம்ம ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ காரம் எல்லாமே சரியாக பார்த்துருங்க. 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ தான் நம்ம அக்கா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வைக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு விசில் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடுறோம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். விசிலை எடுத்து விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது மட்டன் நல்லா வெந்திருக்கும், மசாலா அதில் நல்லா சேர்ந்துருக்கும். அதனால தான் நான் அக்கா இப்படி தான் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மட்டனோ சிக்கனோ வெள்ளையாக இருக்காது. இப்போ தான் நம்ம இந்த அரிசி 1.5 கிளாஸுக்கு 3 கிளாஸ் வாட்ரு ஊற்றி அரிசி வச்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் அதை இப்போ நம்ம போடுறோம். இது எதுக்கு இந்த சிக்கனை நம்ம நல்லா மட்டனோ சிக்கனோ இப்படி வேக வச்சுருவோம். ஒரு விசில் வச்சிட்டோம்னா வெள்ளையாக நம்மளுக்கு எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. நம்ம பிரியாணியில் மட்டனோ சிக்கனோ ஒயிட்டாக இருக்கும். அப்போ அந்த மசாலா பிடிச்ச மாதிரியே இருக்காது, டேஸ்ட்டையும் பிடிக்காது. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இப்போ அக்கா அக்கா குக்கருக்கு இது நல்லா எல்லா அரிசியும் எடுத்து போட்டுருதேன்.
இப்போ அவ்வளோதான். இதில் கூட உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வாட்டர் எல்லாம் கலந்து அளவாக வச்சாச்சு. நம்ம குக்கரை மூடிட்டு அக்கா குக்கருக்கு 15 மினிட் தான் வைப்பேன் நான். விசில் கிடையாது. இது ரொம்ப ஓல்டு பழைய குக்கரு. அதனால் 15 நிமிஷம் தான் அக்காவுக்கு. நீங்கள் விசில் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் அக்கா மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் நம்ம. குக்கர் மூடியாச்சு. ஒரு 15 மினிட் கழித்து பார்க்கலாம். 15 மினிட் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி ரெடியாக பார்ப்போம். இப்போது மட்டன் பிரியாணி சூப்பராக ஸ்பைஸியாக காரமாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா செஞ்ச மாதிரியே செய்யுங்க. இந்த மாதிரி மட்டனோ சிக்கனோ நம்ம போட்டுட்டு அப்படியே அரிசியை போடாமல் அந்த மசாலா எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு விசில் மட்டனோ சிக்கன் செய்யும்போதோ அப்படியே விசில் வச்சு அதுக்கப்புறம் அரிசியை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அந்த சிக்கன் ஒயிட் கலர் இல்லாமல் மசாலா எல்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மட்டன்னாலும் சரி தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மட்டனில் நல்ல கலர், அதனால தான் ஒயிட்டாக இருக்காது. நல்லா மசாலா எல்லாம் நம்மளுக்கு பிடிச்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா ஸ்டைலில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே, தேங்க்யூ. நல்லா